மா கூறினார், நான் சாப்பிடும்போது பூனை ஒன்று மெதுவாக வந்து காலை நீட்டி எனது தட்டிலிருந்து மீன் துண்டை எடுக்க முயலும். நான் அதை தடுப்பதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் ஒரு முறை ஓர் அடி கொடு, அதில் என்ன தவறு? இல்லறத்தார் சீர வேண்டும், அதற்காக விஷத்தை கக்குவது சரியல்ல. யாருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. பகைவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கோபத்தை காட்டத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் பகைவர்கள் வந்து துன்பம் விளைவிப்பார்கள். ஆனால் துறவி சீர வேண்டியதில்லை. ஒரு பக்தர் கூறினார், சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைவது மிகவும் கடினம் என்றுதான் தெரிகிறது. அப்படி அவரை அடைந்தவர்கள்தான் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யாரையும் காணவில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் அடைய முடியாது? அந்த பகுதியில் காமர்புகூரில் அப்படி ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் ஒரு டெபுட்டி, பெரிய மனிதர். பெயர் பிரதாப் சிங். தான தர்மம், தியானம், பக்தி என்று நல்ல குணங்கள் படைத்தவர். என்னை ஒரு தடவை அழைக்கவும் செய்திருந்தார். அத்தகையோர் இருக்கவே செய்கிறார்கள். சாதனை செய்வது மிகவும் அவசியம். சாதனை செய்தால் ஏன் நடக்காது? சரியான நம்பிக்கை இருக்குமானால் அதிகமான முயற்சி வேண்டியதில்லை. குருவின் வாக்கியத்தில் நம்பிக்கை வேண்டும். வியாச முனிவருக்கு யமுனை நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்போது கோபியரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கும் ஆற்றை கடக்க வேண்டும். ஆனால் படகு எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே கோபியர் வியாசரிடம், சுவாமி, இப்போது என்ன செய்வது என்று யோசனை கேட்டனர். வியாசர் கோபியரிடம், உங்களை நான் அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன். ஆனால் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார். கோபியரிடம் பால், பாலேடு, வெண்ணெய் எல்லாம் இருந்தன. வியாசர் எல்லாவற்றையும் உண்டார். பிறகு கோபியர் அவரிடம், சுவாமி, ஆற்றை கடக்கும் விஷயம் என்னவாயிற்று என்று கேட்டார்கள். உடனே வியாசர் யமுனை கரை ஓரத்தில் நின்று கொண்டு, ஓ யமுனா தேவியே, நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையானால் வெள்ளம் இரு பகுதிகளாக பிரிந்து நிற்கட்டும். நாங்கள் அனைவரும் அந்த வழியாக சென்று மறு கரையை அடைகிறோம் என்று கூறினார். வியாசர் இவ்வாறு சொன்னாரோ இல்லையோ, யமுனை நதி இரண்டாக பிரிந்து நின்றது. கோபியர் திகைத்து விட்டனர். இதோ இப்போதுதான் வயிறு புடைக்க உண்டார், எதுவும் சாப்பிடவில்லை என்று சாதிக்கிறாரே என்று வியப்படைந்தனர். இதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை. உண்டவன் நான் அல்ல, இதய நடுவில் உரைகின்ற நாராயணனே உணவு உட்கொண்டவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை. ஆதிசங்கரர் பிரம்மஞானி என்பது உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் அவரிடம் வேற்றுமை பாராட்டும் மனநிலை இருந்தது. பிரம்மஞானத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கவில்லை. ஒரு சமயம் அவர் கங்கையில் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு சண்டாளன் மாமிசத்தை தூக்கிக் கொண்டு எதிரே வந்தான். அவனது உடம்பு சங்கரரின் மீது பட்டுவிட்டது. டேய், நீ என்னை தொட்டுவிட்டாயே என்று கூவினார் சங்கரர். அதற்கு சண்டாளன், சுவாமி, நீங்களும் என்னை தொடவில்லை, நானும் உங்களை தொடவில்லை. சுத்த ஆன்மா யாரோ அவர் உடல் அல்ல, பஞ்சபூதங்கள் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்றான். அப்போது சங்கரருக்கு உண்மை விளங்கியது. ருகுகணன் என்ற மன்னனின் பல்லக்கை சுமந்து சென்றபடியே ஜடபரதர் ஆன்ம ஞானம் பற்றி பேசினார். உடனே மன்னன் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வந்து, தாங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு ஜடபரதர், நான் இது அல்ல, இது அல்ல, நான் சுத்த ஆன்மா என்று கூறினார். நான் சுத்த ஆன்மா என்பதில் ஜடபரதருக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தது. நானே அவன், நான் சுத்த ஆன்மா. இது ஞானிகளின் கருத்து. பக்தர்களோ இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யம் என்பார்கள். செல்வம் இல்லாவிட்டால் எப்படி ஒரு செல்வந்தரை பிரித்தறிய முடியும்? சாதகனின் பக்தியை பார்த்து பகவானே அந்த சாதகனிடம், நான் எதுவோ அதுவே நீ என்று சொல்வாரானால் அப்போது விஷயமே வேறு. அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சமையல்காரன் அங்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு, அரசே, நீங்களும் நானும் சமம் என்று கூறுவானானால் உலகம் அவனை பைத்தியம் என்று கூறும். ஆனால் சமையல்காரனின் சேவையைக் கண்டு மகிழ்ந்து அரசனே ஒரு நாள் அவரிடம், அடே, நீ என்னருகில் வந்து அமர்ந்து கொள், அதில் தவறு எதுவும் இல்லை, நீயும் நானும் சமம் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது சமையல்காரன் அரசனின் அருகில் சென்று அமர்வதில் தவறில்லை. சாதாரண மனிதன்
நான் அவனே என்று சொல்வது நல்லதல்ல. அலை தண்ணீரை சார்ந்தது, தண்ணீர் அலையை சார்ந்ததாகி விடுமா என்ன? உண்மை இதுதான். எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, மனம் நிலை பெறாமல் யோகம் கைகூடாது. யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும், யோகி மனதிற்கு வசப்பட்டிருக்க மாட்டான். மனம் நிலை பெற்றால் பிராண நிலை பெறுகிறது, கும்பகம் கைகூடுகிறது. பக்தி யோகத்தின் வாயிலாகவும் கும்பகத்தை அடையலாம். பக்தியினால் பிராண நிலை பெறுகிறது. எந்த நிதாயே மத யானை, எந்த நிதாயே மத யானை என்று பாடியபடியே பரவச நிலையை அடையும் போது எல்லா சொற்களையும் உச்சரிக்க முடியாமல் போய்விடுகிறது. யானை யானை என்று மட்டும்தான் வருகிறது. அதன் பிறகு யா என்று மட்டுமே சொல்ல முடிகிறது. பரவச நிலையில் பிராண நிலை பெறுகிறது, கும்பகம் ஏற்படுகிறது. ஒருவன் தரையை கூட்டிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஓர் ஆள் ஓடி வந்து இன்னவன் இறந்து விட்டான் என்று கூறுகிறான். இறந்தவன் சொந்தக்காரனாக இல்லாவிட்டால் கூட்டிக் கொண்டிருந்தவன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். ஆனால் இடையிடையே அட கஷ்டமே, அவன் இறந்து விட்டானா, பாவம், நல்ல மனிதன் என்று சொல்லிக் கொள்வான். மறுபக்கம் தரையை கூட்டுவதும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இறந்தவன் சொந்தக்காரனாக இருந்தால் செய்தியை கேட்ட அளவில் துடைப்பம் தானாக கையிலிருந்து நழுவி கீழே விழ ஐயோ என்று அலறியபடி கீழே உட்கார்ந்து விடுவான். அப்போது பிராண நிலை பெற்று விடுகிறது. அவனால் எந்த வேலையையும் செய்ய முடியாது, சிந்திக்கவும் முடியாது. பெண்களிடம் கவனித்ததில்லையா? ஒருத்தி ஏதேனும் ஒன்றை கண்டோ கேட்டோ வியப்பினால் வாயடைத்து போய் நின்றால் பிற பெண்கள் அவளிடம் என்ன பரவசத்தில் ஆழ்ந்து விட்டாயா என்று கேட்பார்கள். இங்கும் பிராணன் நிலை பெற்று விடுகிறது. அதனால்தான் அவள் வாய் பிளந்து நிற்கிறாள். அவளால் எதுவும் பேச முடிவதில்லை. சோகம் சோகம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் ஆகிவிடாது. ஞானிக்கென்று சில அடையாளங்கள் உள்ளன. நரேந்திரனின் கண்கள் விசாலமாக எடுப்பாக உள்ளது. இதோ இவனுக்கு கூட நெற்றியும் கண்களும் நல்ல அடையாளங்கள் பொருந்தியதாக உள்ளன. மேலும் எல்லோரும் ஒரே விதமான நிலையில் இல்லை. மனிதர்களை பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள் என்று 4 பிரிவாக பிரிக்கலாம். எல்லோருமே சாதனை செய்ய வேண்டும் என்பதில்லை. நித்திய சித்தர் என்றும் சாதனை சித்தர் என்றும் 2 வகையினர் உண்டு. சிலர் பல சாதனைகளை செய்து இறைவனை அடைகிறார்கள். பிரகலாதனை போன்ற சிலர் பிறவியிலேயே சித்தர்களாக இருக்கிறார்கள். ஹோமா பறவை விண்ணில் வசிக்கிறது. அது இடுகின்ற முட்டை கீழே விழுகிறது. கீழே வந்து கொண்டிருக்கும் போதே பொறிக்கிறது. குஞ்சு வெளியே வந்து அதுவும் கீழே வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஆகாயத்தில் மிக உயரத்தில் நிகழ்கின்றன. குஞ்சு தரையை நெருங்கி வர வர அதற்கு இறக்கை முளைக்கிறது. அது கண்களை திறந்து பார்க்கிறது. தரையில் வந்து மோதினால் சுக்கல் சுக்கலாக சிதறிவிடுவோம் என்ற உணர்வு கொள்கிறது. உடனே தாய்ப்பறவை இருக்கும் இடத்தை நோக்கி திரும்பி அம்மா எங்கே, அம்மா எங்கே என்று தேடிய வண்ணம் பரபரவென்று உயர கிளம்பி பறந்து விடுகிறது. பிரகலாதன் முதலிய நித்திய சித்தர்கள் சாதனை செய்கிறார்கள். ஆனால் சாதனைக்கு முன்பே அவர்களுக்கு இறையனுபூதி கிடைத்து விடுகிறது. பூசணியும் சுரையும் போல் முதலில் பிஞ்சு விட்டு பிறகு பூக்கிறது. அதுபோல் நித்திய சித்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் நித்திய சித்தராகத்தான் இருப்பார். வேறு விதமாக ஆக மாட்டார். அவரை விதை சாண குவியலில் விழுந்தாலும் அது அவரை செடியாகத்தான் வளரும். பகவான் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் அளித்துள்ளார். ஒரு இடத்தில் பெரிய தீபம் எரிகிறது, மற்றொரு இடத்தில் சிறிய தீபம் சுடர் விடுகிறது. வித்யாசாகரின் ஒரு வார்த்தையிலிருந்தே அவரது அறிவாற்றலின் ஆழத்தை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். இறைவனின் ஆற்றல் வெளிப்பாட்டில் வேறுபாடு உள்ளது என்று நான் கூறியதற்கு அவர், சுவாமி, அப்படியானால் ஆண்டவன் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் கொடுக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நிச்சயமாக. அவ்வாறு ஆற்றலில் ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் உங்கள் பெயர் இவ்வளவு பரவ காரணம் என்ன? உங்கள் கல்வி, உங்கள் தயை இவை பற்றி கேள்விப்பட்டு அல்லவா உங்களை காண நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு 2 கொம்புகள் ஒன்றும் முளைக்கவில்லையே என்று கூறினேன். வித்யாசாகர் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர், எவ்வளவு பெயரும் புகழும் படைத்தவர் என்றாலும் ஆண்டவன் என்ன சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாரா
என்ற சிறுபிள்ளைத்தனமான கேள்வியை கேட்டுவிட்டார். விஷயம் என்ன தெரியுமா? வலையில் முதலில் பெரிய மீன்கள் தான் படும். பிறகு மீனவன் காலால் சேற்றை கலக்கி விடுகிறான். அப்போது சிறு மீன்கள் மேலெழுந்து வருகின்றன. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடித்து விடுவான் அவன். இறைவனை அறியாவிட்டால் உள்ளே உள்ள சிறு மீன்கள் மெல்ல மெல்ல வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கும். வெறும் பண்டிதன் ஆவதால் எதை சாதிக்க முடியும்?